நான் யார் தெரியுமா? 26 சரோ கல்யாணம். தொடர்ந்து 3 வருடங்கள் எடுத்தான். நாகராஜன் என்னும் நண்பன் சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுத்தான். அடிக்கடி சைக்கிளில் தெருவை சுற்றி வருவார்கள். கிரீன் மேஜிக் மார்க்கெட்டிங் செய்வார்கள். பிரியாவும் சத்யாவும் பக்கத்து வீட்டில் குடியிருந்த விஜயுடனும் அவள் தங்கை சுமதியுடனும் விளையாடுவார்கள். இந்த நேரம் ஜெயராம் நண்பர் ஆர்கிடெக்ட் ராஜு நண்பரானார். மவுண்ட் ரோட்டில் பேட்டா பில்டிங்கில் நண்பர் கோவிந்தன் மூலம் ரூம் வாடகைக்கு கிடைத்தது. கோவிந்தன் மீண்டும் என்னுடன் தொடர்ந்தார். அவர் முதல் போட சென்னை டென்டல் காலேஜ் இன்டீரியர் வேலை கான்ட்ராக்ட் எடுத்தோம். அப்போது சரோவும் அங்குதான் வேலை பார்த்து வந்தாள். பில் பாஸ் பண்ணும்போது நிறுத்திவிட்டார்கள். ஏற்கனவே நான் பாதியில் நிறுத்தி சென்ற வேலைக்காக பெனால்டி போட்டுவிட பிரச்சனையாகியது. கோவிந்தன் பணம் கேட்க நான் என்ன செய்வதென்று தெரியாமல் தத்தளித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக தருவதாக எழுதி கொடுத்து சமாளித்தேன். வக்கீல் சுரானா நான் வாங்கிய டைல்ஸ்க்கான பணத்தை கொடுக்க முடியாத போது அவரே முன்வந்து ஏற்றுக்கொண்டார். இப்படியாக அந்த முயற்சி தோல்வியில் முடிந்தது. டிபார்ட்மெண்ட் பணம் ஒவ்வொன்றாக வாங்கினேன். இதற்கிடையில் விருகம்பாக்கம் ஏழுமலை வீடு கான்ட்ராக்ட் கிடைத்தது. அப்போது அதை பார்த்த நண்பர் ஒருவர் கோடம்பாக்கம் ரங்கராஜபுரம் அழைத்துச் சென்றார். அங்கு 4 வீடுகளுக்கான கான்ட்ராக்ட் கிடைத்தது. அதில் ஒன்று ரஜினிகாந்தின் ராகவேந்திரா கல்யாண மண்டபத்திற்கு எதிரே நடந்தது. கல்யாண மண்டப வேலைக்கு அவ்வப்போது வருவார். சரோவின் கல்யாணத்துக்காக அப்பா அம்மாவை வரவழைத்தேன். சரோவுக்கு மாப்பிள்ளை தேடினோம். சேனைத் தலைவர் சங்கம் சென்றோம். அறிமுகமானோம். சிவில் இன்ஜினியரிங் கான்ட்ராக்டர் என்றதால் மதிப்பு மரியாதை கொடுத்தார் தலைவர் மற்றும் செக்ரட்டரி. வீட்டுக்கு போன் இணைப்பு கிடைத்தது. அமிர்த பாரதி என்ற வரன் ஜாதக பொருத்தம் உள்ளதாக சொன்னார்கள். ஊர் புறையார் எலக்ட்ரிக்கல் கம்பெனியில் வேலை பார்த்து வந்தார். அப்பா அம்மா இல்லை, ஒரே அண்ணன். சித்தப்பாதான் கார்டியனாக இருந்தார். மாப்பிள்ளையே சங்கத்தில் வைத்து சந்தித்து பேசினோம். ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக வேலை பார்த்து வந்த சரோவிடம் விபரத்தை சொன்னேன். மறுநாள் வேலை முடிந்த பின் வரச் சொன்னாள். பாரதியையும் வரச் சொன்னேன். மூவரும் அருகில் உள்ள ஒரு ஓட்டலில் சந்தித்தோம். இருவருக்கும் பிடித்ததால் முறைப்படி பெண் பார்க்க வரச் சொன்னேன். அண்ணா நகரிலிருந்து அவருடைய அண்ணா குடும்பம், புறையாரிலிருந்து அவருடைய சித்தப்பா குடும்பம் மற்றும் மாமா குடும்பத்துடன் பெண் பார்க்க வந்தனர். புது பட்டாடையுடன் நெக்லஸ் ஒன்று சரு களத்தில் போட்டு நிச்சயம் செய்தனர். அடுத்த முகூர்த்த நாளிலேயே கல்யாணம் என்றார்கள். மாப்பிள்ளை ஊரில் கல்யாணம். பத்திரிகை கொடுக்க நானும் மீனாவும் புறையார் சென்றோம். காந்தி தங்கிய வீடு என்ற பெருமை உடையது அவர்கள் வீடு. மீனாவை நல்ல உபசரித்தார்கள். கல்யாணத்துக்கு நாங்கள் குடும்பத்துடன் சென்றோம். கண்ணா அந்தமானில் இருந்ததால் வரவில்லை. தம்பி குடும்பத்தோடு அப்பா அம்மாவுடன் கல்யாணத்துக்கு வந்திருந்தான். கல்யாணம் சிறப்பாக நடந்தது. கல்யாணம் முடிந்து வீட்டுக்கு வந்தோம். பாரு சங்கர் இன்ஸ்டிடியூட்டில் டைப்ரைட்டிங் கற்றாள். கல்யாணத்துக்கு வந்திருந்த சின்னசாமி மறுபடியும் என்னுடன் சேர்ந்து வேலை செய்தார். அண்ணா நகரில் அண்ணா குடும்பத்துடன் பாரதியும் சரோவும் சேர்ந்து வாழ்ந்தனர். இந்த சமயம் புஷ்பா மயிலுடன் வீட்டுக்கு வந்திருந்தனர். அவர்களை விஜிபி ஒண்டர்லேண்ட் அழைத்துச் சென்றோம். நிறைய போட்டோக்கள் எடுத்தோம். குழந்தைகள் மூவரும் புஷ்பாவுடன் ஒட்டி கொண்டனர். அன்று முதல் சித்தி சித்தி என பாசத்தை பொழிந்தனர். ஒரு வாரத்தில் கொடைக்கானல் சென்றனர். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் புதியதாக ஒரு குடும்பம் வந்தது. ஆந்திர மாநிலம். தமிழும் பேசுவார்கள். பலராமன் டவர் ஃபேப்ரிகேட்டர் கான்ட்ராக்டர். அவர் முதல் மனைவி இறந்து விட்டதால் 2ஆம் கல்யாணம் செய்திருக்கிறார். உமா முதல் மனைவிக்கு பிறந்த பெண். டீச்சர் வேலை பார்த்து வந்தாள். உமா மீனாவுக்கு தோழியானாள். இருவருடைய வாழ்க்கை பயணங்களையும் பகிர்ந்து கொண்டனர். விரைவில் நெருங்கிய தோழிகள் ஆனார்கள். ஆன்டி ஆன்டி என உயிரை விடுவாள். லட்சுமி பாலாஜி இருவரும் 2ஆம் மனைவியின் குழந்தைகள். கோபி, பிரியா, சத்யா, லட்சுமி பாலாஜி, நாகராஜன் மற்றும் விஜயா சுமதி என்ற சிறுமிகளும் வீட்டுக்காரம்மாவின் குழந்தைகள் சித்ரா ஆகிய எல்லோரும் நண்பர்கள் ஆனார்கள்.